இப்போது நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும், ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும். இப்போ என்ன எடுத்துக்கங்களேன், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு முன்னாடி நான் படிக்கும்போது அவ்வளோ கடுமையாக இருந்தது. என்னென்ன கடுமையாக இருந்தது? லைஃபு, ஃபேமிலியில் அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு. வேலைக்கு ப்ரைவேட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. அதை பண்ணோம். நிறையா பேர் நம்ம சொல்ல முடியாது, சொந்தக்காரங்க அடுத்து என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிருவாங்களா? கண்டிப்பாக சொந்தக்காரங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதுவும் கடுமையானதான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் ஸ்கூட்டர்லேயோ கார்லேயோ போக முடியாது, நடந்து போகணும், இல்லைன்னா சைக்கிளில் போகணும். அதுவும் கடுமையானது. ஒரு சாப்பிடணும்னு சொன்னால், ஒரு டீ சாப்பிடணும் இல்லை ஒரு காஃபி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கையில் காசு இருக்காது. அதுவும் கடுமையானது. எப்போ? வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி. இந்த கடுமையானதை பூரா நம்மளுக்கு இருந்தது, எனக்கும் இருந்தது, எல்லா பேருக்கும் இருந்தது, நிறைய பேருக்கு இருந்தது. ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டப்பட்டோம். காசு இருக்காது, டீ குடிக்க முடியாது, சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, நடந்து போகணும், இல்லை சைக்கிளில் போகணும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைக்கிளில் வந்து அவனோட சேர்ந்து வரணும், மழை பெய்யும், அந்த மழையில் நனைஞ்சிட்டு போகணும், நைட்டில் கொசு கொடிக்கும், அந்த கொசுவில் காப்பாற்றிக்கிட்டு பொத்திக்கிட்டு படிக்கணும், நைட்டில் என்ன செய்யணும், அந்த ஒரு வீட்டில் இல்லாமல் வேறு இடத்துல போய் உட்காந்து படிக்கணும். அப்போ மதியத்து நேரத்தில் வந்து சாப்பிட்ட படுத்த கீழே வந்து எறும்பு கடிக்கும், அதையும் பார்க்கணும். எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்திருக்கோம். அப்போ வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் கடுமையானதே இருக்கணும். வாழ்க்கை கடுமை இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இருக்காது. அப்போ இந்த உலகில் கடினமானவை நிறைய உண்டு, ஆனால் முடியாது என்று எதுவும் இல்லை. அப்போ அந்த கடுமையானதுலேயும் நாங்கள் முடியாது நினச்சமாக ஒரு வேலை வாங்கியிருக்க முடியுமா? இப்போ நான் என்ன எடுத்துக்கல, ஒரு வேலை கஷ்டப்பட்டுக்குந்தான். நான் வேலை வாங்கும்போது எனக்கு ரயில்வே வேலையும் கிடைச்சது, எஸ்எஸ்சி வேலையும் கிடைச்சது, இன்னொன்று எஸ்எஸ்சியில் இன்டர்வியூ கிடைச்சது ஆஃபீஸர்ஸுக்கு. அப்போ ஒரு வேலை கஷ்டப்படும் போது வேலை கிடைக்கும் போது எனக்கு கையில் 2 வேலை ஆர்டர், எஸ்எஸ்சி போறியா ரயில்வே போறியா. எப்படி வந்தது? என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கவே கிடையாது, என்னால் முடியும் அப்படின்னு நினச்சேன். நான் மட்டும் கிடையாது, என்னோட சேர்ந்து படித்தவர்கள் நிறையா பேர் முடியும் அப்படின்னு நினச்சி தான் படித்தோம். எல்லா பேரும் வேலைக்கு போனோம். அது மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து முடியும் நினச்சி என்கிட்ட வந்து படித்தவங்க எல்லா பேரும் வேலைக்கு தான் போயிருக்காங்க. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்லாம் 4 வேலை வாங்கினாங்க. சார் இதுக்கு போவா, அதுக்கு போவா, இதுக்கு போவா அப்படி டிசைட் பண்ணும்போது ஒரு வேலைக்கு போயிட்டு அது டிசைட் பண்ணிட்டு இன்னொரு வேலைக்கு போனால் இப்படி போகிறாங்க. ஸோ 4 வேலை வாங்கின ஸ்டூடெண்ட்லாம் என் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை இருந்தது.